வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலில் நேற்று வந்து நம்ம டிஎன் செட் அதை பற்றின எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், சப்ஜெக்டாக இருக்கட்டும், பேப்பர் 1 பேப்பர் 2 யாரெல்லாம் வந்து எதுக்காக இந்த எக்ஸாம் எழுதணும், இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம், இன்ட்ரோவில் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய டிஎன் செட் பேப்பர் 1, அதே மாதிரி டிஎன் செட் பேப்பர் 1 பிஜிடிஆர்பி எல்லா மேஜரும் படிச்சுட்டு இருக்கவங்க எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார் சிலபஸ் ஃபார் பேப்பர் 1 கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் அண்ட் ரீசனிங், ஐசிடி அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஹையர் எஜுகேஷன், இது எல்லாத்துலையும் என்ன மாதிரி காரிலேட் பண்ண முடியும். ஸோ டிஎன் செட் பேப்பர் 1ஐயும் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியும் கம்பைன் பண்ணி படித்தா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது எப்படி படிக்க முடியுமா, என்ன என்ன ஹெல்ப் அதில் இல்லை, நான் இப்போ எஜுகேஷன் சைக்காலஜி இப்போ பிஜிடிஆர்பிக்காக படிச்சிருக்கேன், அப்போ எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? டெஃபினட்டாக. அதே மாதிரி தான் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கு படிச்சிருக்கவங்க இதில் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, டிஎன் செட்டையும் பிஜிடிஆர்பியும் பேரலாக அப்ளை பண்ணி பேரலாக எழுதுனா கம்பல்சரி யூ ஹாவ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது டிஎன் செட் சிலபஸ் ஃபார் டிஎன் செட் பேப்பர் 1. பேப்பர் 1ல நம்ம இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இதுல மார்க் அப்படிங்கிறத விட தேவையான இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி தான், இதுலயும் கட் ஆஃப் தான் வருது. ஸோ நமக்கு 90 மார்க் எடுத்தா போதும், 50 மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த டைம்ல எவ்வளவுக்கு வந்து கட் ஆஃப் வருதோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட், ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, வெறும் டீச்சிங் கிடையாது இது. நம்ம வந்து செட்டுங்கிறது பிஹெச்டி எழுதுறதுக்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸாமாக வைக்கிறதுனால மேக்ஸிமம் இதை நெட் யூஜிசியோட நெட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணி அதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட், ஸோ இப்போ கோட் நம்பர் 2400 to 400 எல்லாருக்குமே சேமான பேப்பர், எல்லாருமே இதை எழுதணும். ஸோ இந்த பேப்பர் 1 எதுக்காக நமக்கு அப்படின்னா, காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ரிசர்ச் எப்படி இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, நம்மளோட ரிசர்ச் எபிலிட்டி எப்படி இருக்கு, தீசிஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த தீசிஸை சப்மிட் பண்றதுக்கான நம்மளோட ஆப்டிடியூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, லாஜிக்கல் ரீசனிங் எப்படி இருக்கு, வேர்பல் ரீசனிங் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான நம்மளோட குவாலிஃபிகேஷனை அசஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த டீச்சிங் டிஎன் செட்ல பேப்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரல் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா மேஜருமே கம்பல்சரி இதை என்ன பண்ணலாம், எழுதிதான் ஆகணும். எழுதிதான் ஆகணும். அதுக்கு அடுத்து தான் இது 100 மார்க்ஸ்க்கு 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் 100 மார்க்ஸ்க்கு எழுதணும், நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ இதுல யூனிட் 1 பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டீச்சிங் கான்செப்ட் எப்படி, அப்ஜெக்டிவ்ஸ், லெவல் ஆஃப் டீச்சிங் என்ன, மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ், காக்னிட்டிவ்ல ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எமோஷனல் அண்ட் காக்னிட்டிவ் ப்ளூம்ஸ்ல தான் வருது இதெல்லாம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வயம் பிரபா, எம்ஓசிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஃப்லைன் ஆன்லைன் மெத்தட்ஸ். இதுலலாம் இப்போ ஸ்வயம், எம்ஓசிஸ் கான்ட்ரிபியூஷன் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், ட்ரெடிஷ்னல் மாடல், ஐசிடி, கிரெடிட் சிஸ்டம், இப்போ இருக்கிற ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஸ்கூல் லெவல் எஜுகேஷனாக இருக்கும், என்னென்னலாம் டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது எவல்யூஷன் ஆகிருக்கு டீச்சிங் மெத்தட்ஸில். இப்போ ஆன்லைன் நிறைய டிஜிட்டல் டீச்சிங் வந்துருச்சு அப்படிங்கும்போது அதில் என்னென்னலாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிட் 1ஓடது. ஸோ அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2. யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆப்டிடியூட். ரிசர்ச் ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா ரிசர்ச்னா என்னென்ன ரிசர்ச் எல்லாம் இருக்கு, பாசிட்டிவிஸ்டிக் ரிசர்ச் டு அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடா, டிஸ்கிரிப்டிவா, ஹிஸ்டாரிக்கலா, குவாலிட்டேட்டிவா, குவான்டிடேட்டிவா. ஸோ நம்மளாம் டிஸ்கிரிப்டிவ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி பண்ணணும், சயின்ஸ் டீச்சர்ஸ் ஒரு மாதிரி, அதே ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியல்ஸ் என்ன ரிசர்ச் என்ன மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச். அடுத்து தீசிஸ் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங், தீசிஸ் எப்படி எழுதணும், ஆர்டிகிள் எப்படி எழுதணும், ஆர்டிகிள் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எப்படி இருந்தாலும் எம்ஃபில்க்கும் பிஹெச்டிக்கும் ஒரு தீசிஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இதோட தாட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி ஒரு தனியாகவே இருக்கு, கம்யூனிகேஷன்ல தனி யூனிட்டாகவுமே இருக்கு. ஸோ ஐசிடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஹவு இட் இஸ் யூஸ்டு இம்ப்ளிமெண்டட் இன் எஜுகேஷன் சிஸ்டம். ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்கூல் லெவல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எப்படி அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போகிறோம், நம்ம எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எத்திக்ஸ், எத்திக்ஸில் இந்த ப்ராக்மாட்டிசம், பிளாகரிசம் இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எத்திக்ஸில் வரும். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கும்போது முக்கியமான விஷயம், இந்த காம்ப்ரிஹென்ஷன் டெக்ஸ்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு கொஷின் கொடுத்து ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டு எழுதுறதா இருக்கலாம், இல்லை ஒரு சினானிம்ஸ் இருக்கலாம், இல்லை நீங்கள் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு இன்டர்பிரட் பண்ண சொல்லலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட் 1, 2 கரெக்டானு கேட்கலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எடுத்துக்கும் போது, கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது நமக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், வேர்பல் நான் வேர்பல் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டைப்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எந்த மாதிரி கம்யூனிகேஷன், நான் வேர்பலுக்கு என்ன மாதிரியான மீனிங் எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் தான் மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கல் ரெண்டுமே வருது. ஸோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரீசனிங்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொஷின்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும் அதில். அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ சம்மந்தமான கொஷின். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வெர்பலாக இருக்கலாம், நியூமரிக்கலாக இருக்கலாம், ஆல்பபெட்டிக்கல் இருக்கலாம், ஸ்பேஷியல் ரீசனிங்காக இருக்கலாம், இல்லை வந்து லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கலாம். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க வென் டயக்ராம், அனலாகி, இந்தியன் லாஜிக், பிராமணாஸ், அனுபாலதி. அதாவது இது வந்து அப்படியே அவங்க இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இம்ப்ளிகேஷன், ஆன் அப்ரிஹென்ஷன், இன்ஃபரன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து அப்படியே நெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோர்சஸ், அக்யூசேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தெரியும், நம்ம பை சார்ட்டு, லைன் சார்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த வந்து இதுலேருந்து நம்ம எப்படி கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸோ 8th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் இன் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ், நம்மளோட டிஜிட்டல் இந்தியா இதை பற்றின கொஷின்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தா அப்ரிவேஷன் அண்ட் டெர்மினாலஜி. அடுத்து 9th யூனிட்டும் 10th யூனிட்டும் பொறுத்த வரைக்கும் 9th யூனிட்ல வந்து டெவலப்மெண்ட் அண்ட் பொல்யூட் எல்லாமே கொஷின்ஸ் ஓவராலாக எந்த கொஷின்ஸ் வேணாலும் வரலாம். ஸோ ஈக்குவல் டு ஜிகேன்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், சோஷியல் சேஞ்சஸ், பயோடைவர்சிட்டி, பொல்யூட்டன்ஸ், ஹியூமன் ஹெல்த், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இது எதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறது. ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ ஏன்ஷியன் இந்தியாவில் ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற கவர்னன்ஸ், பாலிசிஸ், அதுக்கப்புறம் கொஷின்ஸு இது எல்லாமே வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து நமக்கு என்னது 2 மார்க் சொல்லியிருக்காங்க. 50 மார்க்கு, அதுக்கு 100 மார்க்கு, நோ நெகட்டிவ் மார்க். ஸோ இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் 3 கலரில் கொடுத்துருக்கேன். என்ன இது எதுக்காக அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட் அண்ட் கம்யூனிகேஷன் இது 3ஐயும் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக தியரிஸ் வந்து அதுலேருந்து படிச்சே ஆகணும். அதில் என்னென்ன தியரிஸ் இருக்குது, குவாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் தீசிஸ்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறது நம்ம ஜென்ரலாக எழுத முடியாது, டெஃபினட்டாக கோ த்ரூ பண்ண வேண்டியது. ஸோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம ஜென்ரலாக படிச்சிருந்தா போதும். அதாவது ரொம்ப கோராக படிக்க வேண்டியது இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ஓவராலாக ஒரு ஜிகே பேசிஸில் படிச்சுக்க வேண்டியது இது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் செஷன் தான். எவ்வளோக்கு எவ்வளோ செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3 டாப்பிக்கும் அந்த 4 டாப்பிக்குமே ப்ராக்டிஸ் தான். டெய்லி ஒரு செட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது 3 கோராக படிக்கணும், ஃபுல்லாகவே படிக்கணும். இது வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் மாதிரி கோ த்ரூ பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கிளியாரிட்டியாக எதை படிக்கணும் படிக்க வேணாங்கிறத கிளாரிட்டியாக இருந்தீங்களா நீங்கள் சீக்கிரமாக டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ டைம் சேவ் பண்ணுறது எப்படின்றது அந்த 2 எக்ஸாமுக்கு சேர்த்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிஜிடிஆர்பி யூனிட் 2 இன்ட்ரோ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி ப்ளஸ் டிஎன்செட் பேப்பர் 1க்கு சேர்ந்த மாதிரி இருக்கிற சில டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில். ஸோ எஜுகேஷ்னல் சைக்காலஜி சீரீஸ், ஹவு டு ஸ்டடி சீரீஸ், மோட்டிவேஷ்னல் சீரீஸ், சக்ஸஸ் ஐடியா ஷேரிங், மெமரி என்ஹான்சிங் இது எல்லாமே நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் அப்டேட்டடாக டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி 2024, டிஎன்செட் 2024 ரெண்டுக்குமே படிக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ பிஜிடிஆர்பி டிஎன்செட் ரெண்டுக்குமே அப்டேட்டடாக இப்போதைக்கு அது எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால அதுக்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.